லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் திரு ஜெகநாதன் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சமீபத்துல நேபாளத்தில் நடைபெற்ற அந்த வெள்ளப்பெருக்கு, நில அதிர்வினால ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறது ஒரு பெரிய இதா பார்க்கப்பட்டது. நிறைய உயிர்களை நம்ம இழந்திருக்கிறோம். உண்மையாவே அதுக்கு பின்னாடி சீனாவினுடைய சில கட்டுமான பணிகள் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவே இந்த பனிப்பாறைகள் உடைந்ததுக்கான என்ன காரணம்? ஏன் திடீர்னு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்துச்சு சார்? அதாவது நேற்று முன்தினம் நேபாளில் நடந்த ஒரு மானிட பேரிடர்னே சொல்லலாம். இதை வந்து புவியியல் ரீதியாக பார்க்கணும், அதே புவி சார்ந்த அரசியல் ரீதியாகவும் பார்க்கணும். இதற்கு வந்து விடயம் கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளில் வந்து ஒரு பெரிய கனத்த மழையோ இல்லை தொடர்ந்து மழை பெய்து அதன் மூலமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆறுகள்லாம் வந்து இல்லை ஏரிகள்லாம் வந்து நிரம்பி அதனால ஏற்பட்ட இந்த பேரிடர் கிடையாது, டிசாஸ்டர் கிடையாது. இது வந்து ஒரு மைன்யூர் ஒரு எர்த்குவேக் நிலநடுக்கம் நடக்குது அந்த நேபாள் திபெத் பார்டர்ல. நீங்க அந்த நேபாள் திபெத் பார்டர் பார்த்தீங்கன்னா அது டிரான்ஸ் ஹிமாலயன் பெல்ட். அது எல்லாமே மடிப்பு மலைகள். நான் ஜம்மு காஷ்மீர்ல கூட நான் லடாக்லாம் போய் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இந்தியா சைனா பார்டர்லயும் பார்த்துருக்கேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டெரைனே வந்து புவியியல் ரீதியாக ஒரு வித்தியாசமான டெரைனா இருக்கும். எல்லாம் மடிப்பு மலைகள், பாறைகள் தான். அங்க வந்து ஐஸ் பாறைகளா இருக்கும். மரம் செடிகளே எதுவுமே இருக்காது. மரங்கள் இருந்தா தான் வந்து நிலச்சரிவு ஏற்படாது. நீங்க நம்ம ஊட்டி இந்த மாதிரியான மலை பிரதேசத்துல பாத்தீங்கன்னா மரங்கள் நிறைய இருக்கும். அதனால நிலச்சரிவு ஏற்படுவது கொஞ்சம் கம்மியாக, வேர்கள் வந்து அந்த மண்ணை வந்து பிடிச்சிட்டு இருக்கும். பட் அங்க மரங்களும் கிடையாது, செடிகளும் கிடையாது. வெறும் பாறைகள், அப்புறம் ஒரு சரள மண் மாதிரி ஒரு மண் தான் இருக்கும். இது வந்து அங்க வந்து வெயிற்காலம், சம்மர்னு சொல்லுவாங்க. சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐஸ் வந்து கிளேசியர் 6 மாசம் அங்க ஐஸ் இருக்கிறது வந்து மெல்ட் ஆகி அது வந்து ஒரு இடத்துல வந்து கீழே உளுந்து ஒரு நீர்வழி பாதையை வந்து பிளாக் பண்ணிருச்சு. அதுதான் வந்து எல்லா இடத்துலயும் வந்து அந்த ஐஸ் கட்டிகள் வந்து பிளாக் பண்ணிருக்கு. அதோட சேர்ந்து பாறைகளும் சேர்ந்து அந்த ஐஸ் கட்டிகளோட சேர்ந்து பிளாக் பண்ணியிருந்த டைம் இருக்க சூழ்நிலையில இந்த நிலநடுக்கம் ஏற்படும் போது அதெல்லாம் வெடிக்குது. வெடிச்சு வரும்போது அந்த நேபாள், அந்த கிரோங்கு, ரஸ்வத் அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா 2013 அப்புறம் சைனா வந்து நேபாளில் வந்து அதிகமா வந்து ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்க சைனால மட்டும் இன்வெஸ்ட் பண்ண கிடையாது. அதே மாதிரி பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர்லயும் வந்து சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர்லயும் வந்து ஸ்மால் சின்ன ஒழுகி வர தண்ணியில வந்து அதை சேர்த்து வச்சு அதில் அந்த ரன் ஆஃப் ரிவர் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணியில வந்து அந்த வேகத்திலே வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றது. இது சைனா வந்து கிட்டத்தட்ட ஒரு 350 மெகாவாட் உற்பத்தி திறன் அளவுக்கு வந்து அங்க ஸ்மால் இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணி அதன் மூலமா வரக்கூடிய மின்சாரத்தை வந்து நேபாளுக்கே விற்கிறாங்க. அவங்க கம்பெனிஸே வந்து அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி அதே ப்ராஜெக்ட் வந்து விற்கிறாங்க. இல்ல இது வந்து கடந்த 10 வருடமா நேபாள நடந்துட்டு இருக்கு. நேபாள் அரசாங்கம் வந்து என்ன ஒரு பொசிஷன் எடுக்கிறாங்கன்னா, நேபாளுக்கு வந்து கடந்த 50 வருடங்களாகவே வந்து அவங்களுக்கு மின்சாரம் பாத்தீங்கன்னா இந்தியால இருந்தா போகுது. அதோடைய அந்த டிஃபென்ஸ் அவங்க சைனா கிட்ட வந்து சைனா கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண அலோவ் பண்றாங்க. அந்த கம்பெனிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த எர்த்குவேக் நடக்கும்போது அந்த பனிப்பாறைகள் உடைந்து, அதாவது டவுன் ஸ்ட்ரீம்ல வரும்போது அவ்வளவு ஃபோர்ஸா அந்த பனிப்பாறைகளோட சேர்ந்து மற்ற பாறைகளும் சேர்ந்து வரும்போது அந்த செக் டேம் எல்லாம் உடையுது. அப்படி உடையும் பட்சத்துல வந்து அது ஒரு பெரிய மாஸ் ஃபிளாஷ் ஃப்ளட் மாதிரி அது வந்து புழுதிகளும் சேர்களும் சேர்ந்து அடித்து அங்க இருக்கிற லைன்ல இருக்கிற அத்தனை கிராமங்களை வந்து அது அழித்து உள்ள தரம் நாசமாக்கி இருக்கு. அதுல நிறைய வந்து டெவலப்மெண்ட் இருக்கு. ஏன்னா இப்ப கைலாஷ் மான்சரோவர் யாத்திரை அந்த மாதிரி போறவங்க அவங்க எல்லாம் வந்து அந்த நேபாள் இந்தியா திபெத் பார்டர் இருந்து பர்மிஷன் வாங்கி அங்கதான் போர்ட்ல வந்து பர்மிஷன் வாங்கி அந்த மான்சரோவர் போயிட்டு வருவாங்க. பொதுவா நான் வந்து ஜம்மு காஷ்மீர்ல 10 வருஷமா நான் சர்வ் பண்ணியிருக்கேன். நான் பொதுவா எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுவேன், இந்த ஜூலை ஆகஸ்ட் மாசம் நீங்க எந்த யாத்திரையோ இல்ல கேதார்நாத்தோ சார்தாமோ எது வராதிங்க. ஏன்னா பெஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பருக்கு அப்புறம் தான். ஏன்னா இது வந்து இந்த டைம்ல வந்து நிறைய இந்த ஏரியால வந்து
அதாவது ரொம்ப சின்ன லெவல்ல வந்து எர்த்குவேக் நடக்கும். சில சமயம் எர்த்குவேக் நடக்கிறதே நமக்கு தெரியாது. அது எப்படி ஆகும்? ஏன்னா இது வந்து சீஸ்மிக் ஜோன்ஸ். இப்ப நேபாள நடந்ததே வந்து சீஸ்மிக்ஸ். ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்டா நான் என்ன பாக்குறேன்னா, 2 விஷயத்த வந்து சைனா வந்து தவறிட்டாங்கன்னு சொல்லி பாக்குறேன் நான். ஒண்ணு வந்து ஏர்லி வார்னிங் சிஸ்டம். அதாவது இந்த மாதிரி இந்தோ திபெத்தியன் பார்டர்ல அவங்களுடைய அந்த நிலநடுக்கம் திபெத்லயும் நிலநடுக்கம் நடந்திருக்கு. அங்கேயும் நிறைய நீர்நிலைகள் வந்து சேதமடைஞ்சிருக்கு, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த சைட்ல இருக்கிற வில்லேஜ்களும் பாதிக்கப்படுகிறதாக தகவல் வருகிறது. ஆனால் அங்க மீடியா அக்சஸ் இல்லாதனால நமக்கு ஃபுல் டீடைல்ஸ் வராது. ஏன்னா சைனா வந்து எப்பவுமே க்ளோஸா பண்ணிடுவாங்க. அவங்க வந்து நம்ம வெளி உலகத்துக்கு தெரியாத அளவுக்கு அவங்க மறைச்சிடுவாங்க இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது சைனா வந்து நேபாளை வந்து அலர்ட் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி இந்த இடத்துல எர்த்குவேக் நடந்திருக்கு, எங்களுடைய நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சேதமாயிருக்கு, இவ்வளவு பெரிய வந்து ஒரு ஏர்லி வார்னிங் அலர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு 20-30% மக்கள் அந்த வில்லேஜ்ல கிராமங்கள்ல அந்த கோஷி ரிவர் பெல்ட்ல இருக்கிற மக்களை வந்து நம்ம அவங்க வந்து வேற இடத்துக்கு வந்து இடம் பெயர்த்துக்கலாம். ஸோ அது வந்து சைனீஸ் கவர்மெண்ட் வந்து தவறிட்டாங்க. 2வது வந்து இன்னும் வந்து 3 நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் வந்து இன்னும் சில டேம்கள்லாம் உடஞ்சி தண்ணி வந்துட்டு இருக்கு. அதை பத்தி எந்த ஒரு தகவலும் வந்து நேபாள் கவர்மெண்ட்டுக்கு வந்ததாக நமக்கு எந்த தகவலும் வெளி நியூஸ் சேனல்ல எதுவும் பரவலாக வரல. முதல் ரெஸ்பாண்டா இந்திய ராணுவம், இந்திய அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவி பொருட்களை வந்து ஃபர்ஸ்ட் லைன் ரெஸ்பாண்டரா வந்து நம்ம அனுப்பியிருக்கோம். அதுலயும் வந்து சைனா வந்து பின்தங்கிதான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அதை வந்து நிறைய கவர் பண்ணதான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அடிச்சு எல்லாம் காலியாயிருக்கு. அந்த குறிப்பா அந்த கிரோங் அந்த போஸ்ட்ல வந்து அவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சர், காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க அந்த டெரென்ல வந்து கட்டவே கூடாது. அது எந்த கிளியரன்ஸோ ஒரு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ்ல இல்லாம இவங்க வந்து நேபாள் கவர்மெண்ட் வந்து சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணிருக்காங்க. ஸோ அதன் மூலமா அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்றதுக்காக இது வந்து இந்தியாவில் நிறைய உயிரிழப்புகள் அதெல்லாம் இருந்துச்சுல சார்? அதே மாதிரி சைனாவிலையும் பாதிப்புகள்லாம் இருந்தா, உயிர் பாதிப்புகள்லாம் இருந்துச்சா? சைனாலினா சைனா ஆக்கிரமிப்பு உள்ள திபெத்ல வந்து பாதிப்புகள் இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஆனால் அந்த லாசாவிலிருந்து அந்த பார்டர் வர வழியில இப்ப நீங்க மான்சரோவர் போனா அந்த ரூட் தான் வந்து ஃபீசிபிளான ரூட். சைனீஸ் பர்மிஷனோட நீங்க லாசா போயிட்டு அங்கிருந்து நீங்க மான்சரோவர் பேக் சைடு வழியா போய் யாத்திரிகள்லாம் போயிட்டு வருவாங்க. இன்னும் லாசால வந்து இந்தியன்ஸ் வந்து தமிழர்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அங்கிருந்து சில பேர் வந்து அங்கேயே ஸ்டாண்ட் ஆயிட்டாங்க அவங்க அந்த யாத்திரையை தொடங்குறதுக்கு முன்னாடி. அப்படி பார்க்கும்போது என்னன்னா அந்த சைட்லயும் வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். அங்க அந்த பக்கம் இருக்கக்கூடிய சில கிராமங்களும் வந்து அடித்து செல்லப்பட்டிருக்கலாம். அந்த அவங்க சைடு இருக்கக்கூடிய திபெத்தியன் சைட்ல இருக்கக்கூடிய சில டேம்ஸோ செக் டேம்ஸோ வந்து அதுவும் உடைந்திருக்கலாம். ஏன்னா இது அப்ஸ்ட்ரீம். திபெத் வந்து பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ரீம், அங்கிருந்து கீழே வரும் நேபாள் அப் டு பீகார் வரைக்கும் வரும் அந்த இது. அதனாலதான் வந்து இந்திய அரசாங்கம் வந்து நம்ம வந்து அந்த பிரம்மபுத்திராவுக்கு குறுக்கே வந்து ஒரு பெரிய அணை கட்டுவதை வந்து நம்ம எதிர்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து சைனா ஏர்லி வார்னிங் தரலைன்னா நம்மளுடைய அந்த பிரம்மபுத்திரா ரேஞ்ச் ஃபுல்லா வந்து இந்த மாதிரி ஒரு பேரிடரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகும். அதை வந்து நம்ம ஆப்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கரெக்டா இது நடக்கிறதுக்கு முதல் நாள் நம்மளுடைய பாதுகாப்பு ஆலோசகர் வந்து பெய்ஜிங்ல சைனீஸோட டெலிகேஷனோட நம்மளுடைய எல்லை சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்காங்க. அதுல வந்து சில நல்ல ஒரு விஷயங்கள் வந்து 2 பக்கமும் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்படி வந்து 2 பக்கமும் வந்து எல்லைகளை வந்து பாதுகாக்கிறாங்க. இதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம நாடு இந்திய அரசாங்கம் வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய சில கிராமங்கள், சில இல்ல ஒரு நிறைய ஒரு லிஸ்டே கிராமங்கள் வந்து இந்திய பெயர்களை வந்து சூட்டியிருந்தாங்க. அந்த லிஸ்ட் வந்து நோட்டிஃபை பண்ணி அந்த மேப் வெளியில வந்த உடனே சைனீஸ் சைட்ல இருந்து எதிர்ப்புகள் வந்தது. ஸோ அப்படி இருந்தும் வந்து இந்திய தரப்புல வந்து இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து ரெகுலர் பார்டர் டாக்ஸ்ல வந்து 2 நாளா வந்து 2 சைட்லயும் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய கன்சர்ன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல வந்து இந்த டிசாஸ்டர்ங்கிறது வந்து ஒரு நேபாள் மக்களுக்கும் வந்து அது மூலமா அவங்களுடைய டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. சார் இப்போ ஜெகநாதன் சார், இப்போ ஜெகநாத் சார், இப்போ கிராங்ல தொடர்ந்து அவங்க கட்டுமான பணிகள் அதை டெவலப் பண்றதுக்கு பண்ணாங்க, நிறைய ட்ரில்ஸ் பண்றாங்க. அப்படின்னா தொடர்ந்து அந்த இமயமலை இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்கள்ல இன்னும் இது மாதிரியான நில அதிர்வுகள், அதனால பனிப்பாறைகள் உடையிறது அந்த சூழல் இருக்குமா? இல்ல இது கண்டிப்பா இருக்கு. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க?
இல்லை அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நீங்கள் ஒரு ஸ்மால் டேம், இப்போ ஜம்மு காஷ்மீர்லேயே வந்து சலாலா டேம், ஊர்ஜ் பாராஜ் அந்த டேம்லாம் பார்த்துருக்கோம். அதுவும் வந்து இமாலய மலைத்தொடர்களுடைய ஒரு பகுதியில் தான் வந்து கட்டியிருக்காங்க. பட் அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அது நேச்சுரலாக வந்து அந்த ஒரு 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 அணை கட்டக்கூடிய ஒரு அமைப்பு வந்து நேச்சுரலாக 2 பாறை மலைகளுக்கு இடையில இருக்கு. அங்கே வந்து நம்ம அது எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அந்த கெப்பாசிட்டிக்கு தான் வந்து நம்ம வந்து கட்டி பண்ணியிருக்கோம். இன்னொரு இது பண்ணா இந்த ஊழாறுலேருந்து நம்ம தண்ணியை வந்து ஒரு டெல் மாதிரி போட்டு, ஏன்னா அதை வந்து ரொம்ப இந்த மாதிரியான கிளேஷியர் மெல்ட் ஆகும்போது அது ஓவர்ஃப்ளோ ஆகி ஜெலம் ரிவர்ல வந்து வெள்ளப்பெருக்கை தவிர்ப்பதற்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு டனல் மாதிரி போட்டு அது வேற ஒரு பக்கம் கொண்டாந்து ஊழார் லேக்ல இருந்து நம்ம கொண்டாந்து அது ஒரு செக் டேம்ல வந்து பண்ணிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஜியாலஜிக்கலா வந்து எப்படி அந்த இயற்கையில இருந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் அந்த தண்ணி, அந்த கிளேசியர் வந்து மெல்ட் ஆகிற டைம்ல. ஏன்னா இந்தியாவிலே வந்து ஒரு தடவை வந்து ஊழார் லேக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கேயே வந்து ஒரு பெரிய கிளவுட் பஸ்ட் வந்து நடந்தது. பட் இந்த கேஸ்ல வந்து கிளவுட் பஸ்டே கிடையாது. ஒரு கிளவுட் பஸ்டோ ஒரு பெரிய தொடர்ச்சியா மழை பெய்ததன் காரணமாக, ஏன்னா டெல்லியில வந்து இன்னும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. கடந்த 15 நாளா வந்து டெல்லியில வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கு, மழை நிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னும் அந்த ஏரியால வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இது வந்து சீசனே கிடையாது, இது வந்து ஆஃப் சீசன். ஏன்னா ஜூலையோட இங்க மான்சூன் முடிஞ்சிடும், மேக்சிமம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல. இப்ப இந்த எல் நினோ காரணமாக இது தள்ளி போயிருக்கு. இந்த ஹிமாலயன் ரேஞ்சில் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது சில நிலநடுக்கங்கள், அந்த டெக்டானிக் பிளேட் சேஞ்சஸ் வந்து மூவ்மெண்ட்ல நிலநடுக்கம் மைனரா வரும், சில இது வந்து ரிப்போர்ட் ஆகும். இப்ப நீங்க வந்து 2.5, 3, 4 வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப மைனரா இருக்கும், அது ரிப்போர்ட் ஆகாது. பட் அந்த எபிசென்டர் வந்து நீங்க இந்த மாதிரியான டேம் இருக்கிற ஏரியால நடந்ததுன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த ஐஸ் பாறைகள்லாம் வந்து பெரிய லெவல்ல ஐஸ் வந்து ஒரு பாறையோட ஒரு மிகவும் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹெவியான ஒரு ராக்கோட ஹெவியா இருக்கும் அது. அந்த ஐஸ் பாறைகள் சாதாரண பாறைகள்லாம் கிடையாது. நீங்க லேல போன கூட நீங்க அதை பார்க்க முடியும். வந்து சில சமயம் அதை அப்படியே சரிஞ்சு வெயில் வரைக்கும் ஐஸ் அப்படியே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 5 மீட்டர் 6 மீட்டர் திக்னஸ்ல வந்து அந்த ஐஸ் வந்து அப்படியே ஒரு பெரிய பாய்தான் வந்து கீழே விழுந்ததுன்னா அதை அப்படியே பிளாக் பண்ணிடுது. அப்படி பிளாக் பண்ணும்போது மழை பெய்யும் போது அந்த ஐஸ்ல இருக்க தண்ணியெல்லாம் வந்து அந்த ஐஸை கரைக்கும் போது அது அந்த இருக்கிற பாறைகள் எல்லாம் அதோட அந்த ஃபோர்ஸ்னால டவுன் ஸ்ட்ரீம் இப்படி இருக்கிறனால அது உருட்டிட்டு வந்துருது. அந்த ஐஸோட தாக்கம் அதே மாதிரி அந்த கற்களுடைய தாக்கம், இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது என்ன ஸ்ட்ரக்சர் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாறைகளா இருந்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன், ஏன்னா அங்க நீங்க பேஸ்மெண்ட்டே போட முடியாது, அந்த மாதிரியான ஒரு சாயில் அது, டெரைன் அது. அதனால வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இது வந்து அன்ஆத்தரைஸ்ட் அன்ரெகுலேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ். இன்னும் வந்து நம்ம கிட்ட நேபாள் கவர்மெண்ட்டுக்கிட்டையும் டேட்டா கொடுக்க மாட்டாங்க. அவங்க எவ்வளோ இந்த மாதிரியான ஸ்மால் டேம்ஸ் அங்கே செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அந்த கண்ட்ரியை நம்ம கேட்க முடியாது, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம 2 பேருக்கு இடையில எந்த பைலேட்டரல் ட்ரீட்டியும் இல்லாத பட்சத்தில் இந்தியா இந்த ஹிமாலயன்ஸில் இருக்கக்கூடிய அந்த சாண்ட் ஃபார்ம்ஸ் அதில் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குல்ல, எப்படி ஏதாவது செய்யணும்ல? இந்தியா வந்து என்ன செய்யணும்னா, இது வந்து இந்தியா வந்து ரொம்ப நாளாக வந்து டிமாண்ட், நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டிமாண்ட் வந்து சைனாவுடைய நம்ம எப்பெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது குறிப்பா வந்து எல்லை பிரச்சனை சம்பந்தமாக, அதாவது அந்த ஜியாலஜிக்கல் டேட்டா திபெத்தியன் நேபாள் பார்டர்ல மட்டும் இல்லாம டிரான்ஸ் ஹிமாலயன் பெல்ட்ல சைனாவுடைய செக் டேம்ஸ் வந்து எவ்வளவு டேம்ஸ் இருக்கு, அந்த டேம்ஸோட கெப்பாசிட்டி என்ன, அது எங்கெங்க கட்டியிருக்காங்க, அது எவ்வளவு கியூபிக் மீட்டர் வந்து வாட்டர் ஸ்டோரேஜ் உள்ள கெப்பாசிட்டி இருக்கு, அது சீஸ்மிக் ஜோன்ல இருக்கா, அது என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கு, இது இந்த டேட்டா மட்டும் ஷேர் பண்ணாலே நமக்கு வந்து இதே மாதிரியான ஒரு பெரிய லெவல்ல இப்போ இன்னும் நான் சொன்ன மாதிரி இன்னும் 3 நாட்கள் ஆயும் இன்னும் வந்து அங்க இருந்து சில டேம் இன்னும் உடஞ்சிட்டு தான் இருக்குன்ற மாதிரி செய்திகள் வருது. அப்படிங்கும் போது நமக்கு முன்னெச்சரிக்கையா வந்து ஒரு ஏர்லி வார்னிங் அலர்ட் வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம். ஏன்னா இந்த பாதிப்புகள் ஏற்படும் போது நம்ம ஈஸியா வந்து நம்ம கணித்து அவங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணலாம். இப்ப சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவுக்கு வந்து இந்த இது மாதிரி தகவல்கள் முன்னாடி இருந்திருந்தா நம்ம இந்த மான்சரோவர் யாத்திரையை வந்து இந்தியா வந்து இந்தியன் சைட்ல பேன் பண்ணிருக்கலாம். ஓகே, இந்த இடம் போகாதீங்க, ஜியாலஜிக்கலா வந்து அங்க வந்து ப்ரெஷர் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஏர்லி வார்னிங் கொடுத்துருக்கலாம் நம்மளுடைய டூரிஸ்ட்க்கு வந்து இங்கிருந்து போன யாத்திரிகளுக்கு. இப்போ நிறைய இல்லைன்னா அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நேபாள் பார்டர்லேயே இங்கே இந்தியன் பார்டர்லேயே வந்து அவங்கள வெயிட் பண்ண சொல்லிருக்கலாம். இது மாதிரி அங்கே ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டு இருக்கு, இந்த டேம் வந்து இதாகிட்டு இருக்கு, உடஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு. ஏன்னா இது வந்து ஒரு டேம் உடஞ்சி ஃப்ளட் வர்றது கிடையாது, இது அங்கங்க அந்த என்டையர் ரேஞ்சில் சின்ன சின்ன டேம்ல உடஞ்சு எல்லாம் ஒன்னா வந்து அந்த நகரத்துக்குள்ள, அந்த திரிசூலின்ற நகரத்துக்குள்ள வந்து ஒன்னா வந்து அடிச்சு தாக்கம் தான் இது. நமக்கு முன்னாடியே ஒரு ஏர்லி வார்னிங்
சைனா வந்து நேபாளுக்கு கொடுத்துருக்கணும், நேபாளுக்கு கொடுத்துருந்தா நம்ம இந்தியாவுக்கு ஷேர் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா இந்தியன் சைடுக்கு அவங்க டைரக்டா ஷேர் பண்ணலாம். ஏன்னா நேச்சுரல் டிசாஸ்டர்ங்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு மனித பேரிடர், அது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பேரிடர் வந்து அதுல வந்து நீங்க பாலிடிக்ஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அந்த டேட்டா வந்து ஷேர் பண்ணலாம். இப்போ குறிப்பா வந்து நம்ம இண்டஸ் வாட்டர்லயே பாத்தீங்கன்னா சப்போஸ் ஒரு ஃபிளட் சிச்சுவேஷன் வரும்போது இந்தியாவே பாகிஸ்தானுக்கு வந்து அலர்ட் கொடுத்துருக்கு. நிறைய டைம்ல வந்து இது மாதிரி வந்து இங்க இவ்வளவு டிப்ரெஷன் இருக்கு, கிளவுட் பர்ஸ்ட் நடந்திருக்கு, இவ்வளவு தண்ணி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, நீங்க வந்து அலர்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவே பாகிஸ்தானுக்கு நிறைய டைம்ல வந்து அந்த மாதிரி அலர்ட் கொடுத்துருக்காங்க, ஏர்லி வார்னிங் அலர்ட் கொடுத்துருக்காங்க. உண்மையாவே ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா இப்போ சொல்றாங்கல்ல சார், எல்னினோ எஃபெக்ட்னால இந்த மாதிரியெல்லாம் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. இதை எல்னினோ எஃபெக்டோட எங்கேயா நம்ம கனெக்ட் பண்ண முடியுமா? இது வந்து எல்னினோ எஃபெக்ட் வந்து ஏன் கனெக்ட் பண்றேன்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து அன்நேச்சுரல் மேன்மேடு ஸ்ட்ரக்சர்ஸ், தட் அது வந்து என்னன்னா அந்த நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் ரிவரோட கோர்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணி பிளாக் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம கிளவுட் பர்ஸ்ட் இந்த மாதிரி வாட்டர் தான் நம்ம வந்து ஃபேக்டர் பண்ணணும் ஒழிஞ்சு கிளேசியரை ஃபேக்டர் பண்றதே கிடையாது. ஏன்னா யாருனாலையும் வந்து அனலைஸ் பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய ஜியாலஜிஸ்டா இருந்தாலும் இல்ல கிளேசியாலஜிஸ்டா இருந்தாலும் எப்போ வந்து அவலாஞ்சி ஏற்படும், எந்த டைம்ல ஏற்படும், எவ்வளோ ரிக்டர் அளவுகோல்ல வந்து அந்த எர்த்குவேக் நடந்தா இது ஏற்படும் கணிக்கவே முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய மேத்தமெட்டிஷியனா இருந்தாலும் ஜியாலஜிஸ்ட் கிளேசியாலஜிஸ்ட் அதெல்லாம் வந்து ஸ்பான்டேனியஸா நடக்கக்கூடியது. அங்க சீஸ்மிக் ஆக்டிவிட்டிஸ் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் வந்து சைனா இருந்து வச்சிருந்தாங்களா வைக்கலையானே தெரியல. ஆனா ஒவ்வொரு டேம்லயும் வந்து செக் டேம்ல வந்து தே ஹேவ் டு அவங்க வந்து அந்த சீஸ்மிக் இதை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் வைக்கணும். அந்த ஜோன்ல வந்து எவ்வளோ நில அதிர்வு ஏற்படுதா, அது வந்து 2 பாயிண்ட் இருந்தா கூட சரி, 4 பாயிண்ட் இருந்தா கூட 5 பாயிண்ட் வரைக்கும் அது வந்து பண்ணணும். கண்டிப்பா இருந்திருக்கும், பண்ணிருப்பாங்க. பட் அந்த டேட்டா வந்து தே ஓவர்லுக் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நான் ஜம்மு காஷ்மீர்ல பார்த்தப்ப அந்த சில டேம்ஸ்ல வந்து அங்க வச்சிருந்தாங்க சீஸ்மிக் ரெக்கார்டிங் டெய்லி நடந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு அதிர்வுகள், அதாவது டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சீசன்ல வந்து மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 1 பாயிண்ட் 1.2 2 பாயிண்ட் அப்படின்னு மைனரா இருந்துட்டு இருக்கும். அது ரெக்கார்ட் ஆகிட்டே வரும். அது அந்த சீஸ்மிக் ஆக்டிவிட்டி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். அவங்களுக்கு டேட்டா கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸ் டேட்டா எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் இந்த டேட்டால வந்து இவ்வளவு வேரியேஷன் வந்து இருக்குன்ட்டு. இது கண்டிப்பா அங்கேயும் அவங்களையும் வச்சிருப்பாங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் யூனிவர்சல் ப்ராக்டிஸ். பட் அதை வந்து இவங்க அலர்ட் பண்ணிருக்கணும். யாரு இந்த டேட்டா வந்து இது மாதிரி இந்த இடத்துல வந்து கடந்த 4 நாட்களாக வந்து சீஸ்மிக் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, 1.2 1 பாயிண்ட்ல இருந்து இப்போ 4.5 வரைக்கும் வந்திருக்கு அப்படின்ற ஒரு அந்த வேரியேஷனை வந்து இவங்க அலர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் இந்த டூரிஸ்டையாவது அவங்க ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த டூரிஸ்ட் போறாங்கல்ல மான்சரோவர் லேக், மான்சரோவர் தர்ஷனத்துக்காக கைலாஷ் மான்சரோவர் யாத்திரை போறாங்கல்ல, அவங்களையாவது வந்து தடுத்துருக்கலாம்ன்றது என்னுடைய ஒப்பீனியன். நன்றி நன்றி ஜெகநாதன் சார். நிறைய விஷயங்கள், குறிப்பா இந்த நேபாள் நடந்த ஒரு பெரிய நம்ம எதிர்பார்க்காத ஒரு பேரழிவு சம்பந்தமான பின்னணி தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.